நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி 22ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் நம்ம சிறப்பான முறையில எப்படிலாம் டிஎன்பிஎஸ்சில இருந்து கேள்வி இனிமே கேட்க வாய்ப்புகள் இருக்கோ அதன் அடிப்படையில் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதனால மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நிறைய மாணவ நண்பர்கள் சிறப்பான முறையில நடுவில் கேட்கிற அந்த கேள்விகளுக்கும் போனஸ் கேள்விகளுக்கும் இறுதியாக கேட்கிற அந்த சூப்பர் 6 கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில பதில் சொல்லி நல்ல டைம் ஒதுக்கி வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஆன்சர் பண்றாங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா வருங்காலத்துல நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்க போறீங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஆகஸ்ட் 22 நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஆரம்பமே பாத்தீங்கன்னா திட்டங்கள் தான். இன்றைய தினத்துல ஒரு 3 திட்டங்கள், 2 மத்திய மாநில அரசோட நம்ம தமிழ்நாடு அரசோட திட்டங்களும் ஒரு மத்திய அரசு திட்டமும் கிடைச்சிருக்குது. எப்பவுமே பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வுல ஒரு 5ல இருந்து 7 கேள்விகள் நேரடியாக ஒரு 4-5 கேள்விகள் கேட்பாங்க. இன்டைரக்டா அந்த திட்டங்களை என்ன சாதனை, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு, யார் நிதி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு 6-7 கேள்விகள் ஸ்கீம்ஸ்ல இருந்தே கேட்பாங்க. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். அதனால நம்மளும் அதற்கு இந்த திட்டங்களுக்கு அதிகப்படியான ஒரு முக்கியத்துவத்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு திட்டங்கள் தான் பார்க்க போறோம். பாருங்கம்மா, முதல்வரின் காலை உணவு திட்டம் அல்லது முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் சொல்லுவாங்க. சரியா? அதாவது இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க 1 முதல் 5ஆம் வரை படிக்கிற பசங்களுக்கு காலை உணவு போட்டாங்க அப்படின்னா அதற்காச்சும் பசங்க வருவாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு கண்டிப்பா நல்லா படிப்பாங்க. ஓகேவா? அதனால நம்மளுடைய தமிழ்நாட்டோட இந்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அதிகரிக்கும். அவங்களுக்கு நல்ல இந்த ஒரு ஆரோக்கியம், சரியா, ஏன்னா சத்தான இந்த சாப்பாடு போடுறதுனால அவங்களுக்கான ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு இந்தியாவிலேயே முதல் முறையாக பார்த்துக்கோங்க. எங்கெல்லாம் இந்தியாவிலேயே முதல் முறையாக அப்படின்னு வருதோ நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக இப்படி ஒரு மாநில அரசின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டதுங்க தான் நம்முடைய தமிழ்நாட்டில் தான். திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க, செப்டம்பர் 15. சரி, செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு 2022ஆம் ஆண்டு அன்று இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அப்போ முதல்வரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்ட நாள் என்னைக்குமா? செப்டம்பர் 15, 2022. ஓகேவா? தொடங்கப்பட்ட இடம் பாருங்க, நெல்பேட்டை, மதுரை நெல்பேட்டை. இந்த திட்டம் இன்னைக்கு எதற்காக செய்தியில வந்து தெரியுமா? பின்னாடி வரும்போது பாருங்க, நெல்பேட்டை நம்ம சாப்பிடுற முக்கியமான ஒரு உணவு பயிர் தானது நெல். அந்த நெல் இங்க உணவு ஞாபகம் மறக்க கூடாது. சரியா? மதுரை அப்படிங்கிறது நிறைய கோவில்களுக்கும் ஃபேமஸ், உணவுக்கும் பயங்கர ஃபேமஸ். நைட் எப்போ போனாலும் எங்கனாலும் சரி கடைகள் திறந்திருக்கும், அதாவது ஹோட்டல் திறந்திருக்கும், நம்ம எப்பனாலும் சாப்பிடலாம். சரியா? அப்போ மதுரை உணவு ஃபேமஸ். நம்ம சாப்பிட முக்கியமான உணவு என்னது? நெல். அதை ஞாபகம் மறக்க கூடாது. சரியா? ஓகே. பயனாளர்கள் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள், இவங்க தான் இந்த திட்டத்தோட பயனாளர்கள். பாருங்க, இந்த திட்டம் செப்டம்பர் 15, 2022 தொடங்கினதுக்கு அப்புறமா கடந்த 2024 ஜூலை மாதம் ஊரக பகுதிகளில், சரியா, ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் துவக்க பள்ளிகளில் திட்ட விரிவாக்கம் செய்யப்பட்டது. சரியா? இந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், சரியா, கிராமங்கள்ல இருக்கிற இந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் இந்த திட்டம் எப்ப விரிவாக்கம் செய்யப்பட்டது? ஜூலை 2024 விரிவாக்கம் செய்யப்பட்டது. சமீபத்துல என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த திட்டங்கள் தொடர்பாக இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டமானது நகர்ப்புறங்களில் தொடங்கப்படுகிறது. சரியா? பாருங்க, முதலமைச்சரின் காலை உணவு திட்டமானது நகர்ப்புற பகுதிகளில் உள்ள 2430 அரசு உதவி பெறும் துவக்க பள்ளிகளில் ஆகஸ்ட் 26, 2025 அன்று துவக்கப்பட உள்ளது. சரிங்களா? ஞாபகமா, அந்த அர்பன் ஏரியாவில், சரி, சிட்டிஸ்ல இருக்கிற அந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளின் சரி பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்த போறாங்க. அதுதான் இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்றது. ஞாபகம். சரிங்களா? இந்த திட்ட விரிவாக்கத்தின் போது சிறப்பு விருந்தினராக, ஓகேவா, ஒரு சீஃப் கெஸ்டா ஒருத்தவங்க வர போறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவந்த் மான். என்ன மான்? பகவந்த் மான் அவர்கள் எந்த மாநிலத்தின் முதல்வர்? பஞ்சாப் மாநிலத்தின் முதல்வர். சரியா? பஞ்சாப் ஃபர்ஸ்ட்ல இருப்பான். இங்கேப்பா ஞாபகம். சரியா? பாப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்? முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செப்டம்பர் 15, 2022 தொடங்கப்பட்டது. இது யாருக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்களுக்கான அந்த காலை உணவு திட்டம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 நாட்களிலும் உங்களுக்கு காலையில தமிழ்நாடு அரசு சார்பில் காலை உணவு வழங்கப்படும். இந்த திட்டம் தற்போது ஆகஸ்ட் 26, 2025 அன்று விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. சரி, சென்னை மயிலாப்பூர்ல இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து இன்னொரு முக்கியமான திட்டம் பாருங்க. இதுவும் இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்றது. இந்த திட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். தொடர்ந்து வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அகல் விளக்கு திட்டம். சரியா? பாருங்க, தொடங்கப்பட்ட நாள், இந்த திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் 9, 2025 தொடங்கி இருக்கிறாங்க. ஓகேவா? தொடங்கப்பட்ட இடம் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளி. சரியா? புதுக்கோட்டை மாவட்டத்துல கீரமங்கலம் அப்படிங்கிற இடத்துல ஒரு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி இருக்குது. இந்த இடத்துலதான் இந்த அகல் விளக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. சரியா? இந்த திட்டத்தின் பயனாளிகள் யாருன்னு சொல்லி பாருங்க. யாருக்கு இந்த திட்டத்தின் மூலம் நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா
அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள், சரியா, மாணவிகளுக்கான திட்டம். இந்த மாணவிகள் எந்த வகுப்பு படிக்கிற மாணவர்கள் என்பதுனா 9th இருந்து +2 வரைக்கும் படிக்கிற மாணவிகளுக்காக தமிழ்நாடு அரசின் ஒரு சிறப்பு திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் பேர் தான் அகல் விளக்கு திட்டம். எப்ப தொடங்கி இருக்கிறாங்க? ஆகஸ்ட் 9, 2025. தொடங்கப்பட்ட இடம் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம். மறக்காதீங்க, சரியா? ஓகே, இந்த திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது அது பாருங்க. 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் எவ்வித இடர்பாடும் இன்றி தொடர்ந்து பள்ளிக்கு வருகை புரியும் பொருட்டு அவர்கள் தங்களை சமூக ரீதியாக ஏற்படும் இன்னல்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் இணையதள பயன்பாடுகளை பாதுகாப்பாக கையாள்வது குறித்தும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். இந்த வழிகாட்டுதலை வழங்குவதற்காக ஒரு குழு, ஒரு கமிட்டி உருவாக்கி இருப்பாங்க. அந்த கமிட்டில அந்த ஸ்கூலோட ஆசிரியர்களும் இருப்பாங்க, மாணவிகளும் இருப்பாங்க, சரியா? மொத்தத்துல இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா 9th இருந்து +2 வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு, சரியா, உடல் ரீதியாக மன ரீதியாக சில இன்னல்கள், சில பிரச்சனைகள், சந்தேகங்கள், ஓகேவா, இப்படி நிறைய வந்து அவங்க மன அழுத்தத்துல அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. அவங்க முன்னோக்கி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கணும், நல்லா முன்னேறி போயிட்டே இருக்கணும், சரியா? அதற்காக அப்படி இன்னல்கள்ல மாட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு ஒரு மந்த நிலைக்கு போயிடக்கூடாது. அதனால அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகள், சரியா, ஒரு நல்ல கைட்லைன்ஸை கொடுத்துட்டு அவங்கள வழி நடத்துவதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. அந்த திட்டத்தின் பெயர் என்னமா? அகல் விளக்கு திட்டம். மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம், சரியா? அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு திட்டம், இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்ற ஒரு திட்டம் பாருங்க. லாக்பதி, லட்சாதிபதி, லாக் அப்படி சொல்லுவாங்கல்ல, லட்சாதிபதி, லாக்பதி, சரியா? தீதி யோஜனா. தீதி அப்படின்னா பெண்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. லாக்பதி தீதி யோஜனா திட்டம் பாத்துக்கோமா, ஓகேவா? இந்த திட்டம் தொடங்கப்பட்டது எவன் பாருங்க, நல்ல ஒரு ஃபேன்ஸ் நம்பர், டிசம்பர் 23, 2023, சரியா? 23. இதே மாதிரி வேற ஒரு ஃபேன்ஸ் நம்பர் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இஸ்ரோவோட சாதனைகள் பார்க்கும்போது அதுவும் 23 தான். எந்த மந்த் பார்த்தோம்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்ததுன்னா கையை தூக்கி நீங்களே மனசுல சொல்லிக்கோங்க. நீங்க நம்மள கரெக்டா ஃபாலோ பண்றீங்க. ஒரு தேர்வுல வெற்றி பெறுவதற்கான இலக்கை நோக்கி நீங்க சரியா டிராவல் பண்றீங்கன்னு அர்த்தம். 23ஆம் தேதி, வருஷம் 23, டேட் 23. வேற எதுக்கு பார்த்தோமா? சந்திரயான் 3, சரியா? சந்திரயான் 3 செலுத்தப்பட்டது 2023ஆம் ஆண்டு. இந்த சந்திரயான் 3 விண்கலம், இந்த விக்ரம் லேண்டர் ஆனது ஆகஸ்ட் 23, 2023 அன்று நிலாவில் பத்திரமாக தரையிறங்கியது. அங்க அந்த ஆகஸ்ட் 23 தான் தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அங்கேயும் 23, இங்கேயும் பாக்குறோம் டிசம்பர் 23. அங்க பாக்குறது ஆகஸ்ட், இங்க பாக்குறது டிசம்பர் 23, 2023 அன்றுதான் இந்த திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது, சரிங்களா? டிசம்பர் 23 வேற என்ன தினமா? உங்களுக்கு யாருக்கா ஐடியா இருக்குதா? டிசம்பர் 23 யாருடைய பிறந்த நாள்? முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங் அவர்களுடைய பிறந்த நாள். இந்தியாவில தேசிய விவசாயிகள் தினம். மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? டிசம்பர் 23 தேசிய விவசாயிகள் தினம். டிசம்பர் 24 இந்தியாவில நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு தினம். டிசம்பர் 25 முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாள். இந்தியாவில தேசிய நல்லாட்சி தினம். டிசம்பர் 26 சுனாமி நினைவு தினம். அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியது, வாய்ப்பு வரைமே ரிவிஷன் பண்ணிக்குமா, அதுதான் சொல்றேன், சரியா? ஓகே, இந்த திட்டம் பெண்களை ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்க வைக்கணும். அப்படின்னா வருஷத்துக்கு 1,00,000 தாண்டி பெண்களை சம்பாதிக்க வைக்க வேண்டும். அதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. டிசம்பர் 23, 2023 அன்று தொடங்கி வைக்கப்பட்ட மாநிலம் முதல் முறையாக எங்க பார்த்தா ராஜஸ்தான் மாநிலம், சரியா? அடுத்து மகளிருக்கான நிதி உதவி வழங்கும் திட்டமாக இந்த லாக்பதி தீதி யோஜனா கொண்டு வரப்பட்டது, சரியா? என்ன எதற்காக பாருங்க. இது சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயை, சரியா, தாண்டுவதை உறுதி செய்கிறது. பெண்கள் குறைஞ்சபட்சம் மாசத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும். ஆண்டிற்கு பார்க்கும்போது 1.2 lakhs, அதாவது வருஷத்துக்கு 1,00,000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க மத்திய அரசு, சரியா? பெண்களை ஆண்டிற்கு ஓகேவா, ஆண்டிற்கு ரூபாய் 1,00,000 வரை வருமானம் ஈட்ட இலக்காக கொண்டு இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது, சரியா? ஓகே, எதன்படி இந்த வருமானத்தை அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்கள் சுய உதவி குழுவில் இருக்கும் பெண்கள் மட்டுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும், சரியா? யாரெல்லாம் அந்த மகளிர் சுய உதவி குழுல இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் இந்த லாக்பதி தீதி யோஜனா திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்ய முடியும். மறந்துடாதீங்க, குறைஞ்சபட்சம் மாசத்துக்கு 10,000 ரூபாய், ஆண்டிற்கு 1,00,000 சம்பாதிக்கணும். அதுக்கு தான் இந்த திட்டத்தோட இலக்கா இருக்குது. கவனமா இருங்க. திட்டம் தொடங்கப்பட்ட இடம் ராஜஸ்தான். யார் மட்டும் தான் இதுல சேர முடியும்? மகளிர் சுய உதவி குழுல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும் இந்த திட்டத்துல சேர முடியும், சரியா? சரி, தொடர்ந்து பாருங்க. லாக்பதி தீதி யோஜனா திட்டத்தில் ரூபாய் 5,00,000 வரை வட்டி இல்லா கடன், சரியா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டே இல்லாம, வட்டியே இல்லாம இந்த மகளிர் சுய உதவி குழு மூலமாக எத்தனை லட்சம் வரைக்குமா? ரூபாய் 5,00,000 வரை பெண்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது. முக்கியமான பயன் கடன்
அது வந்துட்டு வட்டி இல்லா கடன். நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இந்த திட்டத்திற்காக 18 முதல் 50 வயதிற்குட்பட்ட பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்க முடியும். சரியா? அப்ப மகளிர் சுய உதவிக்குள்ள இருந்திருக்கணும். வயது வரம்புன்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 50, அதிகபட்சம் சரி குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 50 வயது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியாமா? அடுத்து ஆண்டு வருமானம். சரியா? ஆனுவல் இன்கம் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா ரூபாய் 3 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும். இந்த திட்டமானது சமீபத்தில் தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. சரியா? என்ன திட்டம்? DAY. சரியா? தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் சொல்லுவாங்க. சரியா? இது ஒரு போனஸ் கேள்வி கேட்கணுமா? நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல கண்டிப்பா கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த DAY-NRLM திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? சரியா? முடிஞ்சா இந்த ரெண்டு திட்டத்தை எப்போ இணைச்சு இந்த திட்டத்தை சொன்னாங்க அப்படிங்கறத பதில் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அப்ப ஞாபகம் வச்சுக்கோமா, இந்த லாக்பதி தீதி யோஜனா அப்படிங்கிறது பெண்களை மாதம் ரூபாய் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும், ஆண்டிற்கு 1 லட்சமாவது சம்பாதிக்கணும். அவங்க இந்த பெண்களுக்கு மகளிர் சுய குழுவில் இருக்கிற அந்த பெண்களுக்கு, பெண் உறுப்பினர்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் பிணையில்லா கடன் வழங்கப்படும். அந்த திட்டத்தில் சேர்றதுக்கு குறைஞ்சபட்சம் வயசு 18 இருக்கணும், அதிகபட்ச வயசு 50க்கு உள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டமானது எந்த திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளது? தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்க திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. இந்த திட்டமும் முக்கியம், இந்த லாக்பதி தீதி யோஜனா திட்டமும் முக்கியம். இந்த போனஸ் கேள்வியா மறக்காம பதில்களை சொல்லிடுறேன். சரியா? அடுத்து முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி பாருங்க. சரி, எக்கனாமி சம்பந்தப்பட்ட செய்தி கண்டிப்பா சொல்றேன். இது அடுத்த தேர்தலில் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாருங்க, ஜிஎஸ்டி 12%, 28% வரி விதிப்பை நீக்க பரிந்துரை. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இந்தியாவில் இந்த ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்தது July 1, 2017. அதன் பிறகு 5%, வேற என்ன சதவீதமா? 5%, 12%, 18%, 28% என ஆகிய 4 ஜிஎஸ்டி விகிதங்கள் தான் இருந்தது. எத்தனை விகிதமா? 4 விகிதங்கள் இருந்தது. 5, 12, 18, 28%. சரியா? இனிமே அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இந்த 4 விகிதங்கள்ல எதெல்லாம் 12 மற்றும் இந்த அதிகபட்ச வரி விதிப்பான 28, இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நாங்க தூக்கிட்டு எதை மட்டும் தான் கொண்டு வர போறோம்? 5 மற்றும் 18% அந்த ஜிஎஸ்டி வரி தான் இனிமே இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேப்பர்ல எல்லாம் போடும்போது பெரும்பாலும் ஜிஎஸ்டி வெர்ஷன் 2.0 அப்படிங்கிற தலைப்பிலையும் போடுறாங்க. கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? பாருங்கம்மா, சரக்கு மற்றும் சேவை வரி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். சரியா? ஜிஎஸ்டி நடைமுறையின் கீழ் விதிக்கப்படும் 12% மற்றும் 28% வரி வீதங்களை நீக்க மாநில நிதியமைச்சர்கள் குழு, GOM குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சரியா, மாநில நிதியமைச்சர் குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. சரியா? இனிமே என்ன செய்ய போறாங்க அப்படின்னு அடுத்த மாசம், சரியா, செப்டம்பர் மாதம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில், அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில், ஜிஎஸ்டி கவுன்சில் எப்பவுமே தலைவராக யார் இருப்பாங்க? மத்திய நிதியமைச்சர். அந்த வகையில் தற்போது நிதியமைச்சராக இருப்பவர், மத்திய நிதியமைச்சராக இருப்பவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க தலைமையிலான ஜிஎஸ்டி கவுன்சில் எப்ப கூட போறாங்க? செப்டம்பர் மாதம் கூட போறாங்க. சரி, அது வந்து 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டமா இருக்கும். பார்க்கலாம் அடுத்து. ஓகேவா? சரி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள் பங்கேற்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒப்புதல் அளிக்கப்பட்டால் இந்த 12% மற்றும் 28% வரி வீதங்கள் நீக்கப்பட்டு எது மட்டும்தான் இருக்கும்? 5% மற்றும் 18% ஆகிய இரு விகிதங்கள் மட்டுமே நடைமுறையில் இருக்கும். மறக்காதீங்கமா, எது மட்டும் தான் இருக்கும்? நம்பர் 5 அடுத்து 18 இது மட்டும் தான் இனிமே ஜிஎஸ்டி ஒரு பொருளுக்கு மேல ஜிஎஸ்டி விதிக்கப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, இங்கதான் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. இந்த பான் மசாலா உள்ளிட்ட ஒரு 7 பொருட்கள் மீது மட்டும் 40% வரி விகிதத்தை கடைபிடிக்கவும் ஜிஎஸ்டி பகுப்பாய்வு குழுவிற்கு நிதி அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது. சரி, பரிந்துரை பண்ணிருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டி சட்டத்தின்படி அதிகபட்சம் இந்தியாவில் எத்தனை விகிதம் ஜிஎஸ்டி வரி விதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதமா? 40% விதிக்க முடியும். சரியா? நார்மலா நம்ம பயன்படுத்தக்கூடிய நல்ல பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா 5%, 18% அந்த ஜிஎஸ்டி விகிதங்களை அடங்கிடும். இந்த பான் மசாலா அந்த மாதிரி தேவையில்லாத சில உட்படாத சில பொருட்கள் இருக்குல்ல, இந்த வாய்க்குள்ள வைப்பாங்க, அந்த சாணி உருண்டை அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு மட்டும் ஒரு 7 பொருட்கள் மீது மட்டும் எத்தனை சதவீதம்? இந்த 40% ஜிஎஸ்டி விகிதத்தை நீங்க கடைபிடிங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நிதியமைச்சக குழுவானது பரிந்துரை பண்ணிக்கிறாங்க. இனிமே நம்ம ஜிஎஸ்டி கவுன்சில கூடி அங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இறுதி முடிவு செஞ்சு பண்ணுவாங்க, பார்க்கலாம். ஓகேவா? ஜிஎஸ்டி கவுன்சில் எப்பவுமே யார் தலைவரா இருப்பாங்கம்மா?
மத்திய நிதியமைச்சர் அவர்கள் 33 பேர் இருப்பாங்க ஜிஎஸ்டி கவுன்சில, மறக்காதீங்க. சரியா? சரிங்க, பாருங்க. இந்த ஜிஎஸ்டி விகித பகுப்பாய்வு மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீட்டு பிரிமத்திற்கு ஜிஎஸ்டி விலக்கு, ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் விலக்கு குறித்த பரிந்துரைகளை வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட 2 குழுக்களின் ஒருங்கிணைப்பாளராக யார் அப்படி பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தின் துணை முதல்வராக இருக்கிற சாம்ராஜ் சௌத்ரி. சரியா? பாத்துக்கோமா, ஜிஎஸ்டி விகித பகுப்பாய்வு மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீட்டு பிரிமியத்திற்கு ஜிஎஸ்டி விலக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கிறதுக்காக தேவையான பரிந்துரை வழங்குவதற்கு ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. யார் தலைமையில? பீகார் மாநிலத்தில் துணை முதல்வர் இருக்கிற சாம்ராஜ் சௌத்ரி. ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன ஒரு கமிட்டி பாருங்க, முக்கியமானது. இழப்பீட்டு வரி குறித்த பரிந்துரை வழங்கும் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் சொல்லுவாங்கல்ல, இழப்பீட்டு வரி குறித்த பரிந்துரை வழங்கும் குழுவின் ஒருங்கிணைப்பாளராக மத்திய நிதித்துறை இணையமைச்சராக இருக்கிற பங்கஜ் சௌத்ரி அவர்கள் தான் இந்த துறைக்கான தலைவராக இருக்கிறாங்க. சரி, அதாவது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு தலைவராக இருப்பவர் மத்திய நிதியமைச்சர், என்னோட துணை தலைவராக இருப்பவர் பங்கஜ் சௌத்ரி, மறந்துடாதீங்க. சரிங்களா? இங்க பாக்குறது சாம்ராஜ் சௌத்ரி, இங்க பாக்குறது பங்கஜ் சௌத்ரி, ரெண்டுமே சௌத்ரி இருக்காங்க, தப்பா போட்டக்கூடாது, கவனமா இருங்க. அடுத்து போலாமா? அடுத்து முக்கியமான ஒரு புவியியல் செய்திகள் பாருங்க, ஒரு ஜியோகிராபி சம்பந்தப்பட்ட ஒரு ஏரியா. ஓகேவா? ஒரு சூப்பரான நியூஸ். இந்த லிபுல் லேக் கணவாய், சரி, அந்த லிபுல் லேக் கணவாய் அப்படிங்கிறது பாத்துக்கோங்க, உத்தரகாண்ட் மாநில எல்லையில் அமைந்துள்ளது. சமீபத்தில் பாத்தீங்கன்னா நேபாள அரசு இந்த லிபுல் லேக் கணவாய் அப்படிங்கிறது எங்களுக்கு சொந்தமானது, நீங்க உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டுக்கிறாங்க. ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு ஏரியாவா இருக்குது. அதனால இது எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை எக்ஸாம்ல கேட்கலாம், ஜியோகிராபி ரிலேட்டடா. சரியா? பாருங்க, இந்த லிபுல் லேக் கணவாய் என்பது அமைந்துள்ள பகுதி சீனாவின் தன்னாட்சி பிரதேசமான திபெத். நோட் பண்ணிக்கோங்க, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா திபெத், நேபாள் நாட்டில் அமைந்துள்ள சுதூர் பசிம் மாகாணம் மற்றும் இந்தியாவில் இருக்கிற உத்தரகாண்ட் மாநிலத்தை இணைக்கும் ஒரு மைய புள்ளியாக உள்ளது. எது? இந்த லிபுல் லேக் கணவாய். திபெத்ல இருக்குது, திபெத்து பக்கத்துல இருக்குது, இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா நேபாளம் இருக்குது, இந்தியாவோட பகுதியாக உத்தரகாண்ட் இருக்குது. இது இந்தியாவிற்கு சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம், இல்ல எங்களுக்கு தான் சொந்தம் யார் சொல்றா? நம்முடைய அண்டை நாடான நேபாளம் சொல்றாங்க, பாத்துக்கோங்க. சரியா? ஓகே, இந்த எல்லை வழியாக, இந்த லிபுல் லேக் கணவாய் எல்லை வழியாக 1954 இருந்து இந்தியா மற்றும் சீனா இடையே வர்த்தகம் நடந்து வந்தது. எப்பத்துல இருந்து? 1954 இருந்து. சரி, 1954னா இந்த பஞ்சசீல கொள்கை கையெழுத்தானது உங்களுக்கு நினைக்கிறேன். சரியா? பஞ்ச் ட்ரீட்டி. அதுக்கப்புறமா 1954 ஆண்டு முதல் இந்தியா மற்றும் சீனா இடையே வர்த்தகம் இந்த ரூட் வழியா தான் நடந்திருக்கு. சரியா? சரி, இப்ப என்ன நடந்து சொல்லி பாருங்க. 54 நடந்துட்டே இருந்திருக்குது. அதன் பிறகு 2020 லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் சீனா இந்திய ராணுவ வீரர்களிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து நிறுத்தப்பட்டது அந்த வர்த்தக தொடர்பான அந்த பாதை. சரியா? உங்களுக்கு தெரியும், இந்த கல்வான் பள்ளத்தாக்கு, சரி, இந்த பாங்காங் ஏரி பக்கத்துல இந்தியா மற்றும் சீன வீரர்கள் மாத்தி அடிச்சுக்கிட்டு இங்கே உயிரிழப்பு அங்கே உயிரிழப்பு இருந்தது. அந்த பிரச்சனைக்கு அப்புறமா அந்த லடாக் அந்த கல்வான் பள்ளத்தாக்கு பிரச்சனைக்கு அப்புறமா இந்த கணவாய், சரியா, இந்த லிபுல் லேக் கணவாய் இந்த ரூட் வழியா பாத்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்ட வர்த்தகமானது நிறுத்தப்பட்டது. ஓகேவா? மறுபடியும் என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா, சமீபத்தில் இது செய்தியில் வர்றது காரணம், இந்தியாவில், சரியா, சமீபத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி லிபுல் லேக் உள்ளிட்ட எல்லை பகுதி வழியாக இந்தியா மற்றும் சீனா நாடுகளுக்கு இடையே மீண்டும் வர்த்தகம் நடக்கும் என அறிவித்துள்ளார். சரி, அப்ப லிபுல் லேக் கணவாய் ரொம்ப முக்கியமானது. இந்த மாநிலத்தில் இருக்குது, உத்தரகாண்ட்ல இருக்குது. இது எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம், நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். இல்ல, அது எங்களுக்கு தான் சொந்தம் யார் சொல்றா? நேபாளம் சொல்றாங்க. சமீபத்தில் இதுல செய்தியில வர காரணம், சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி என்ற நபர் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். வருகை புரிந்த டைம்ல மீண்டும் இந்த லிபுல் லேக் கணவாய் வழியாக வர்த்தகம் நடைபெறும் அப்படி சொன்னதுனால அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நேபாள அரசு இல்ல, அங்க நீங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அப்படியே நமக்கு எக்ஸாம்ல ஜியோகிராபி ரிலேட்டடா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவனமா இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, ஆட்சியர் செய்திகள். சின்னதா ஒரு குட்டியான ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. 18 வயதிற்கு மேற்பட்டவருக்கு ஆதார் கிடையாது. சரியா? அஸ்ஸாம் மாநில அரசு அறிவிச்சிருக்காங்க. அதாவது இது பாருங்க, டக்குன்னு அப்ப 18 வயசு ஆச்சுனால கிடையாதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஹெட்டிங் வந்து அப்படி போட்டிருக்கோம். கீழே முக்கியமான கண்டென்ட் பாருங்க. 18 வயதிற்கு மேற்பட்டவருக்கு முதல் முறை, இந்த வார்த்தை தான் முக்கியம், முதல் முறை ஆதார் கிடையாது என அஸ்ஸாம் மாநில அரசு அறிவித்துள்ளது. இதை அறிவித்தவர் அஸ்ஸாமின் தற்போதைய முதல்வர் இருக்கிற ஹிமந்த பிஸ்வா சர்மா. சரி, ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர்கள் அஸ்ஸாமோட சிஎம் இருக்கிறாங்க. அவங்க தான் ரீசன் சொல்லிருக்காங்கன்னா, இது வரைக்கும் சரியா சின்ன வயசா நீங்க ஆதார் அட்டை வாங்கிருக்கணும், 18 வயசுக்கு மேலதான் நான் முதல் முறையா ஆதார் கார்டு வாங்க போறேன் அப்படின்னா இனிமே உங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது. இல்ல உங்களுக்கு ஒருவேளை வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பாத்துக்கோங்க,
18 வயதிற்கு மேற்பட்டோர் செப்டம்பர் மாதத்திற்குள், இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள, இப்ப ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்திற்குள் ஆதார் அடையாள அட்டைக்காக விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி தவறிச்சுன்னா செப்டம்பர் மாதத்திற்கு அப்புறம் யாருக்குமே 18 வயசை தாண்டியவர்களுக்கு முதல் முறையாக ஆதார் கார்டு கிடையாது சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், செய்தித்தாள படிச்சிருந்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாளாவே பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்துல பிற நாடுகளை சேர்ந்தவங்க நிறைய பேர் சட்டத்திற்கு புறம்பான வகையில ஊடுருவி இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஐடி கார்டும் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு, இந்தியர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ஐடி ப்ரூஃபும் இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது, தெரியும் நினைக்கிறேன். அதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் இப்படி ஒரு அறிவிப்பையும் சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க. அவங்கள ஃபில்டர் பண்ணி, அதாவது நம்ம இந்தியர்கள் இல்ல, இந்தியர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஐடி கார்டு இல்லைன்னா அவங்க இந்தியா விட்டு வெளிநாடு அவங்களுடைய சொந்த நாட்டிற்கு அனுப்புவதற்காக சில நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முதல் முறை ஆதார் அட்டை வழங்கப்படாது சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, செப்டம்பர் மாசத்துக்குள்ள நீங்க தேவைப்பட்டா இதுல வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்தியாவில் ஆதார் எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டது? ஒரு போனஸ் கேள்வி கேட்கணுமா? எக்ஸ்ட்ரா போனஸ் கேள்வி. இந்தியாவில் ஆதார் முதல் முறையாக எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? அதே மாதிரி ஆதார் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? அப்படியே இந்த UIDAI, உதய் அப்படின்னு அதோட விரிவாக்கம் என்ன, இதோட பணி என்னங்கிறது முடிஞ்சா பதில்களை சொல்லுங்க. சரியா? அடுத்து போலாமா? அடுத்து முக்கியமான ஒரு அறிவியல் தொழில்நுட்பம். ஏற்கனவே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட சாதனைகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திருந்தோம். எல்லா வீடியோ சரியா, சந்திராயன்ல இருந்து இந்த BSLV GSLV வரிசையில முக்கியமான அந்த செயற்கைக்கோள்கள், ராக்கெட் எல்லாமே கிளியரா சொல்லியிருந்தோம். இதுல ஒரு செய்தி பாருங்க, இஸ்ரோவின் எதிர்கால திட்டங்கள். இன்றைய தினத்துல நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சரியா? ஆனா இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இஸ்ரோட சாதனைகள் இல்ல அப்படி என்ன அப்படிங்கிறத இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடியே நம்ம முன்கூட்டியே பாத்தீங்கன்னா எல்லா செய்திகளும் தொகுத்து கொடுத்தாச்சு. நாளைய தினம், அதாவது ஆகஸ்ட் 23 இந்தியாவில தேசிய விண்வெளி தினம். அதை முன்னிட்டு நிறைய செய்திகளை இனிமேதான் இன்றைய தினத்துல தான் நிறைய செய்திகள் இஸ்ரோ ரிலேட்டடா வந்துட்டே இருக்கு. நம்மளாம் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்கோம், கணிச்சு நிறைய சேட்டலைட் இஸ்ரோட சாதனை எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துட்டோம். கண்டிப்பா அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க, கவனம் பாருங்க. சரி, இங்க பாக்குறது இஸ்ரோவின் எதிர்கால திட்டங்கள் பாருங்கம்மா. என்னென்ன இதெல்லாம் இனிமே ஃபியூச்சர்ல அனுப்ப போறாங்க. சந்திரயான் 3ல இருந்து, மங்கள்யான்ல இருந்து எல்லாமே சாதிச்சு முடிச்சாச்சு. இனிமே என்ன சாதிக்க போறாங்க இஸ்ரோ பாருங்க. மங்கள்யான் 2 வரும் 2026ஆம் ஆண்டு செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட உள்ளது. ஏற்கனவே மங்கள்யான் 1 அப்படிங்கிறது 2013ஆம் ஆண்டு நவம்பர் 5 இஸ்ரோவினால் வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக. இந்த மங்கள்யான் 2ல பாத்தீங்கன்னா ஒரு லேண்டரும் ஒரு ரோபாட்டிக் ஹெலிகாப்டரும் அனுப்ப போறாங்க. எதை ஆய்வு செய்வதற்கு? செவ்வாய் கிரகம். மறந்துடாதீங்கம்மா, இஸ்ரோவோட முதல் ஒரு பிற கிரகம் அல்லது அதர் அந்த பிளானட் சொல்லுங்கள, ஒரு வேற்று கிரகத்தை ஆய்வு செய்வதற்கான முதல் திட்டமே இந்த மங்கள்யான் தான். அந்த வருஷத்துல மங்கள்யான் 2 2026ஆம் ஆண்டு செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து சுக்ராயன் திட்டம். சரி, சுக்ராயன் திட்டம் அப்படிங்கிறது வெள்ளி கிரகம், வீனஸ். சரியா? இந்த வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்தின் பெயர் தான் சுக்ராயன். இதுல இஸ்ரோ மற்றும் ஸ்வீடன் நாட்டின் விண்வெளி இயற்பியல் நிறுவனம் இணைந்து இந்த ஆய்வு திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. சரியா? அப்ப சுக்கிரன்ங்கிறது எந்த கோளை ஆய்வு செய்வதற்காம? வெள்ளி கிரகம். சரியா? அப்ப செவ்வாய் கிரகத்திற்கு பிறகு இஸ்ரோ வேற ஒரு கிரகத்தை ஆய்வு செய்ய போறாங்க அப்படின்னா இதுதான் வெள்ளி கிரகம் தான், மறந்துடாது. அடுத்து சந்திரயான் 4. ஏற்கனவே சந்திரயான் 1, சந்திரயான் 2, சந்திரயான் 3. சரியா? சந்திரயான் 1 எப்போ? 2008, சந்திரயான் 2 2019, சந்திரயான் 3 2023. ஓகேவா? எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இனிமே அடுத்ததாக சந்திரயான் 4 திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. எந்த ஆண்டு? 2027ஆம் ஆண்டு செயல்படுத்த போறோம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ககன்யான் திட்டம் 2018ஆம் ஆண்டு சுதந்திர தின உரையில நரேந்திர மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்ட இந்தியாவின் இஸ்ரோவின் முதல் முறையாக விண்வெளிக்கு மனிதர்கள் அழைத்து செல்லும் திட்டம் திட்டம் இந்த ககன்யான் திட்டம். அந்த ககன்யான் திட்டமும் 2027ஆம் ஆண்டில் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இன்னொரு முக்கியமான சாதனை என்ன படைக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி நிலையம். சரியா? என்ன பேர் அதுக்கு? பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன். சரியா? இந்திய விண்வெளி நிலையமானது 2035ஆம் ஆண்டிற்குள் முழுமையான பணிகள் நிறைவடைந்து செயல்பாட்டுக்கு வரும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப BIS எந்த ஆண்டுக்குள்ள உருவாக்கப்படும்? இந்திய விண்வெளி நிலையம் 2035, மறக்காதீங்க. சரியா? இதே 2035ல மத்திய அரசோட முக்கியமான ஒரு இலக்கு இருக்குது. உயர்கல்வி சேர்க்கை விகிதம் எத்தனை சதவீதத்தை அடைய வேண்டும்? 50% அடைய வேண்டும். அதுவும் இந்திய அரசோட இலக்கு தான், மறக்கக்கூடாது. சரியா? GER சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அதுவும் அந்த 50% இலக்கு எந்த ஆண்டுக்குள்ளதான்? 2035ஆம் ஆண்டுக்குள்ளதான். ஓகேவா? அடுத்து நிலாவில் இந்தியர்கள் 2040. சரியா? வர 2040ஆம் ஆண்டுக்குள்ள நிலாவுல இந்தியர்களை, சரியா, இந்திய விண்வெளி வீரர்களை தரையிறக்கம் செய்வதற்காக இஸ்ரோ இலக்காக அறிவித்துள்ள ஆண்டு 2040. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்த நேவிக் வசதி. சரியா? நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம்.
அமெரிக்காவின் ஜிபிஎஸ் வசதிக்கு மாற்றாக இந்தியா உருவாக்கி வரும் அந்த வசதிக்கு பேர் தான் நேவிக் வசதி. நேவிகேஷன் ஃபார் இந்தியன் கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க தமிழ்ல. இந்திய விண்மீன் அமைப்புடன் வழி செலுத்துதல். சரியா? இந்த திட்டமும் சூப்பரா செயல்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஞாபகம் இருக்க மக்களே, அந்த நேவிக் வசதியை உருவாக்குவதற்காக சமீபத்தில் ஒரு செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது. அந்த செயற்கைக்கோளின் பெயர் NVS-02. NVS-01 என்ற செயற்கைக்கோள் ஆல்ரெடி 2023 லான்ச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, NVS-02 அப்படிங்கிற செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்டது? ஏற்கனவே நம்ம வீடியோல ஆல்ரெடி போட்டிருக்கோம். சரியா? கண்டிப்பா இந்த போனஸ் கேள்வியா பதில சிறப்பா சொல்லவே நம்புறேன். அடுத்து N1 ராக்கெட். இதுதான் செய்தியில சூப்பரா வந்து பாருங்க. N1 எனக்கு கரெக்டான பேர் வைக்கல, நேம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த N அப்படிங்கிற பேர் வைப்பாங்கல்ல, அது மாதிரி N1 அப்படிங்கிற ராக்கெட்டை நாங்க உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவின் தற்போதைய மற்றும் 11வது தலைவராக இருக்கிற வி நாராயண் அவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், மறக்க கூடாது. சரியா? நாராயண் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க N1 ராக்கெட் உருவாக்கப்படும். இந்த ராக்கெட் ஆனது மொத்தமாக 75 டன் எடை கொண்டது. ஒரு டன் அப்படின்னா 1000 கிலோ, 75,000 கிலோ டன். சரியா? 75,000 கிலோ எடை கொண்டதாக இருக்கும். அதே சமயத்துல என்னோட மொத்த உயரம் கிட்டத்தட்ட 40 மாடி உயரம். எவ்வளவு ஹைட் இருக்குமோ, சரி, ஒரு 40 மாடி அப்படின்னா அந்த பில்டிங் அவ்வளவு உயரத்துக்கு இந்த ராக்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு திட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப செயல் விளக்க செயற்கைக்கோள், அதாவது DDS, அதுவும் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்திய ராணுவ தகவல் தொடர்பிற்கு உதவும் GSAT-7R, என்ன பேருமா? GSAT-7R இந்த செயற்கைக்கோளும் நாங்க உருவாக்க விரைவில் செலுத்த போறோம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, தற்போது செயல்பாட்டில் உள்ள GSAT-7, அதாவது இந்த ருக்மிணின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த ருக்மிணி தகவல் தொடர்பு செயற்கைக்கோளுக்கு மாற்றாக இந்திய கடற்படைக்கென பிரத்யேகமான வடிவமைக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோளும் கண்டிப்பா நாங்க செலுத்த போறோம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இஸ்ரோட வருங்கால திட்டங்கள். ஏற்கனவே ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக, அதாவது போன புதன்கிழமை இருக்குன்னு நினைக்கிறேன், இஸ்ரோட சாதனைகள் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்த்திருக்கோம். 2 வீடியோ பார்த்துக்கோங்க. கண்டிப்பா ஒவ்வொரு போட்டித் தேர்வுகளையும் நிறைய கேள்விகள் இதுல இருந்து கேட்பாங்க, கவனமா. சரியாமா? அடுத்து ஒரு முக்கியமான பாதுகாப்பு தொடர்புடைய செய்தி பாருங்க. அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றி. சரியா? இந்த ஏவுகணை அப்படின்னாலே இந்தியாவில் யாரை தயாரிப்பாங்க? DRDO அமைப்பு. சரியா? டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த அமைப்பானது உருவாக்கப்பட்டது 1958 உருவாக்கி இருக்காங்க. இந்த அமைப்பின் தற்போதைய தலைவராக இருப்பவர் சமீர் காமத். சரியா? சமீர் வி காமத் போட்டுவாங்க. SK ஞாபகம். சிவகார்த்திகேயன். சமீர் காமத் தான் தற்போது DRDO அமைப்பின் தலைவராக இருக்கிறாங்க. இந்த DRDO அமைப்பு தான் இந்தியாவில் முக்கியமான எல்லா இந்த ஏவுகணை மிசைல்ஸ் எல்லாமே உருவாக்கி இருக்கிறாங்க. இங்க நம்ம பாக்குறது அக்னி 5 ஏவுகணை. இந்த அக்னி 5 ஏவுகணையானது கண்டம் விட்டு கண்டம், சரியா, காண்டினென்ட் டு காண்டினென்ட் பாயும் அக்னி 5 ஏவுகணையானது ஒடிசாவில் உள்ள சந்திப்பூர் பரிசோதனை மையத்தில் இருந்து வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது. இதை உருவாக்கியது ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? பாதுகாப்பு ஆராய்ச்சி. சரியா? பாதுகாப்பு ஆராய்ச்சி மட்டும் அது கரெக்டான வார்த்தையா இருக்கும். இந்த அக்னி 5 ஏவுகணை அணு ஆயுதங்களுடன் 5000 கிலோமீட்டர் தூரம் சென்று இலக்கை தாக்கும் திறன் கொண்டது. சரி, அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடியது. அதிகபட்சம் எத்தனை கிலோமீட்டர் டார்கெட்ல போய் அடிக்கலாம்? 5000 கிலோமீட்டர். அக்னில நிறைய வகைகள் இருக்குது. அக்னி 1, அக்னி 2, அக்னி 3 இருக்குது. இங்க நம்ம பாக்குறது அக்னி 5 உருவாக்குறது DRDO. சோதனை நடைபெற்ற இடம் சந்திப்பூர் பரிசோதனை மையம். அது அமைந்துள்ள மாநிலம் ஒடிசா. மறந்துடாதீங்க. சரியா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதலமைச்சரின் முதல் கேள்வி பாருங்க. முதல்வரின் காலை உணவு திட்டம் எப்போது எங்கு தொடங்கப்பட்டது? இரண்டாவது கேள்வி சூப்பர் 6ல எந்த வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக அகல் விளக்கு திட்டம் தமிழ்நாடு அரசினால் தொடங்கப்பட்டுள்ளது? மூன்றாவது கேள்வி லாக்பதி தீதி யோஜனா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? முடிஞ்சா அதோட டீடைல்ஸ் சேர்த்தா நீங்க டைப் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. நான்காவது, எந்த ஆண்டிற்குள் நிலவில் இந்தியர்களை அழைத்து செல்வதற்கு இஸ்ரோ இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி லிபுலேக் கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆறாவது கேள்வி இந்தியாவில் GST வரியாக அதிகபட்சம் எத்தனை வீதம் விதிக்கப்படுகிறது அல்லது விதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பதில்களை சொல்லலாம். சரியா? எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. கண்டிப்பா போட்டித் தேர்வுல நம்ம ஜெயிக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.